வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை முதல் வங்கிகளில் 2000 மட்டுமே மாற்றித் தரப்படும். சக்தி காந்ததாஸ் அறிவிப்பு. மதிப்பிழந்த ரூபாய் நோட்டு விவகாரம் மாநிலங்களவையில் தொடரும் விவாதம். மதிப்பிழந்த நோட்டுகளை மாற்ற வருவோருக்கு அடையாள மை ரிசர்வ் வங்கியில் தொடங்கியது. ஜல்லிக்கட்டை நடத்த நிகழ் நாடாளுமன்ற கூட்டத்திலேயே சட்டம் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். நான்கு தொகுதி சட்டப்பேரவை தேர்தல் இன்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவு. நாளை முதல் வங்கிகளில் பழைய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து ஒரு நபர் 2000 ரூபாய் மட்டுமே மாற்ற முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் சற்று முன் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய பொருளாதார விவகாரத்துறை செயலர் சக்தி காந்ததாஸ், வங்கிகளில் 4500 ரூபாய்க்கு பதில் இனி நாளை முதல் 2000 ரூபாய் மட்டுமே மாற்ற முடியும் என்று தெரிவித்தார். மேலும் திருமண வீட்டார் உரிய ஆவணங்களை காட்டி 2.5 லட்சம் ரூபாய் வரை வங்கிகளில் பணம் எடுத்துக் கொள்ளலாம் என்றும், விவசாயிகள் வாரத்துக்கு 25,000 ரூபாய் எடுக்க முடியும் என்றும் கூறினார். மதிப்பிழந்த ரூபாய் நோட்டு பிரச்சினை பற்றிய விவாதம் மாநிலங்களவையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. அப்பொழுது மதிப்பிழந்த ரூபாய் நோட்டு விவகாரம் பற்றி விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. இதனையடுத்து நடைபெற்ற விவாதத்தை காங்கிரஸ் சார்பில் கட்சியின் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஆனந்த் சர்மா தொடங்கி வைத்து பேசினார். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் மதிப்பிழந்த நோட்டுகளை மாற்ற மக்கள் படும் அவதியையும் அடுத்து அந்த உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். 7 மணி நேரம் நடைபெற்ற விவாதத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து இரண்டாம் நாளான இன்றும் இது பற்றிய விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. That a letter has been received from Sri Kunal Kumar Ghosh stating that due to the restriction of not leaving the jurisdiction of மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளை மாற்ற வருவோருக்கு விரலில் அடையாள மை வைக்கும் பணி சென்னை ரிசர்வ் வங்கியில் இன்று தொடங்கியது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். கடந்த 8ஆம் தேதி நள்ளிரவு முதல் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டது. இதனால் பழைய 500 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக பொதுமக்கள் வங்கிகளில் வரிசையில் நின்று ஒரு வார காலமாக மாற்றி வருகிறார்கள். இதனால் தங்களது பணிகளுக்கு கூட செல்ல முடியாமல் அவர்கள் நீண்ட வரிசையில் நிற்கிறார்கள். இந்திய ரிசர்வ் வங்கி முன்னதாக நீண்ட வரிசை உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு கையில் அடையாள மை வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று அடையாள மை வராத நிலையில் இன்று முதல் வங்கிகளில் பழைய 500 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு கையில் அடையாள மை வைக்கப்படுகிறது. காலையில் 7 மணிக்கு வந்தோம். குழந்தை வச்சிருக்கேன்னு கொஞ்சம் முன்னாடி விட்டுட்டாங்க. எனக்கு இப்போ 2000 ரூபாய்க்கு 10 ரூபா காயின் கொடுத்தாங்க. 500 ரூபாய்க்கு இப்போ 20 நோட்டு கொடுத்தாங்க. ஒரே ஒரு 2000 நோட்டு கொடுத்தாங்க. மை வச்சு தான் காசு கொடுத்து அனுப்புனாங்க. வேந்தர் செய்திகளுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி முன்னதாக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்யது. ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு அம்பானி, அதானி போன்றவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்று பாரதிய ஜனதா எம்எல்ஏ ஒருவர் கூறியிருப்பது சர்ச்சையை எழுப்பியுள்ளது. புழக்கத்தில் இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை அடுத்து கடந்த ஒரு வார காலமாக மக்கள் தினசரி வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் அலைபாய்ந்து வருகிறார்கள். இந்நிலையில் பிரதமர் அறிவிப்பு குறித்து பாரதிய ஜனதா முக்கிய புள்ளிகளுக்கும் பெரும் தொழில் அதிபர்களுக்கும் ஏற்கனவே தெரியும் என்று செய்தி பரவியது. இந்த தகவலை பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் மறுத்துள்ள நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் லாத்புரா தொகுதி பாரதிய ஜனதா எம்எல்ஏ இந்த விவகாரம் குறித்து அம்பானி மற்றும் அதானி போன்ற தொழில் அதிபர்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்று கூறியிருப்பது சர்ச்சையை எழுப்பியுள்ளது. தஞ்சாவூர், அரவக்குறிச்சி தொகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்ட தேர்தலும் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலும் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. இங்கு தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடையும் நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் குருநாதன். தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நாளைய மறுதினம், அதாவது 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இன்னைக்கு அனைத்து கட்சிகளும்
பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. அதாவது இன்று மாலை 5 மணிக்கு பிரச்சாரம் முடிகிற வேளையில் அனைத்து கட்சியினரும் தங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வைக்கிற முனைப்பில் வந்து வீதி வீதியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராங்க. திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதியை ஆதரித்து ஸ்டாலின் அவர்கள் தஞ்சையின் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்து வராங்க. அதேபோல் அதிமுக வேட்பாளர் எம் ரங்கசாமியை ஆதரித்து விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்ட அமைச்சர்கள் வந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிச்சிருக்காங்க. அதேபோல் நாம் தமிழர் வேட்பாளர் நல்லதுரையை ஆதரித்து சீமான் அவர்களும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராங்க. அதாவது வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்து வராங்க. இன்று மாலை 5 மணிக்கு இந்த பிரச்சாரம் முடிகிறதுனால தஞ்சை முழுவதும் பரபரப்பாக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து எஸ். குருநாதன். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த நிகழ் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் கொண்டுவர வேண்டும் என சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அஞ்சுகம் பூபதியை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது பேசிய அவர், ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீட்டித்த உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக நிகழ் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். கோடியக்கரை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 2 மீனவர்கள் காயமடைந்துள்ளனர். நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கோடியக்கரை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்கள் மீது திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இதில் நாகப்பட்டினம் மீனவர் அரவிந்த், காரைக்கால் மீனவர் தினேஷ் ஆகியோர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த மீனவர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நம்ம பார்க்கக்கூடிய நேரம் 50 ரூபாய் இருக்கும். மீன் பிடிச்சிருந்தோம். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை காலையில் ஒரு 4 மணி போல் வந்தாங்க நேவல் வந்து நாங்கள் வர்றாங்கன்னு சொல்லிட்டு வலையை பற்றி நம்ம உடையாந்துருந்தோம். உடையாந்துருந்தோம் திடீர்னு வந்து நம்ம எங்களை ரவுண்டப் பண்ணாங்க. நாங்கள் வந்தாங்க கையை தூக்கணும். அடுத்தது துப்பாக்கிகளை சுட்டு 2 பேருக்கு அடிபட்டு. கோடிக்கரைக்கு நேராக 50 பாதத்தில் நாங்கள் வலை வச்சு இழுத்துட்டு இருந்தோம். இழுத்துட்டுக்குள்ளே நாங்கள் ஒரு 5 போட்டு இழுத்துட்டு இருந்தோம். அங்கேருந்து ஸ்ரீலங்கா நேவி அங்கேருந்து வந்து எங்களை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு கல் அவுட் அடித்தாங்க, கண்ணாடியிலலாம் அடித்தாங்க, கண்ணெல்லாம் உடஞ்சிச்சு. அது எங்கள் மேலே பட்டுருன்னு சொல்லிட்டு நாங்கள் ஓடி ஒளிஞ்சோம். நாங்கள் பின்னாடி விஞ்சுக்கும் பக்கத்தில் போய் ஒளிஞ்சிருந்தோம். நாங்கள் 4 பேர் ஒளிஞ்சிருந்தோம். பாக்கியெல்லாம் வீலர்ஸில் இருந்தாங்க. 2 பேருக்கு அடிப்படலை. எங்கள் கூட இருந்த ஆளுக்கு எங்கள் 2 பேருக்கு வந்து சுட்டுடுச்சு. உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் சமாஜ்வாதி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அகிலேஷ் யாதவின் ஆதரவாளர் ராம்கோபால் யாதவ் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் முதல்வர் அகிலேஷ் யாதவுக்கும் முலாயமின் தம்பிக்கும் இடையே அதிகார போட்டி நிலவி வருகிறது. அங்கு சிவபால் யாதவ் உள்ளிட்ட 4 அமைச்சர்களை முதல்வர் அகிலேஷ் யாதவ் பதவி நீக்கம் செய்தார். பதிலடியாக அகிலேஷின் ஆதரவாளரான ராம்கோபால் யாதவை கட்சி பொறுப்பிலிருந்து சமாஜ்வாதியின் தேசிய தலைவர் முலாயம் சிங் நீக்கினார். இதனையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையில் சமரச பேச்சு நடைபெற்று வந்தது. அண்மையில் லக்னோவில் நடைபெற்ற அகிலேஷ் யாதவின் தேர்தல் பிரச்சார பயண தொடக்க விழாவில் எதிர்ப்பாளரான சிவபால் யாதவும் கலந்து கொண்டார். இந்நிலையில் சமாஜ்வாதி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ராம்கோபால் யாதவ் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டுள்ளார். பொதுச் செயலராகவும் அவர் தொடருவார் என கட்சி மேலிடம் அறிவித்துள்ளது. நெல்லித்தோப்பு முன்னாள் எம்எல்ஏ ஜான்குமார் வீட்டில் சோதனை, வருமான வரித்துறை நடவடிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியின் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ ஜான்குமார் வீட்டில் வருமான வரித்துறையினர் இன்று மீண்டும் சோதனை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முதல்வர் நாராயணசுவாமி போட்டியிடுவதற்காக நெல்லித்தோப்பு எம்எல்ஏ பதவியை ஜான்குமார் ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி ஜான்குமார் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அப்பொழுது சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் இன்று மீண்டும் அவரது வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. சவரை படையாட்சி தெருவில் உள்ள அவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையிலிருந்து வந்த 6 பேர் கொண்ட குழுவினர் இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றும் பொழுது போதிய 100 ரூபாய் நோட்டுகள் கையிருப்பு இல்லாததால் வங்கிகளில் 2000 ரூபாய் நோட்டுகளே வழங்கப்படுகின்றன. இதனால் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி உள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. செல்லாத ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக 8வது நாளான இன்றும் மக்கள் வங்கிகளில் காத்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் பணம் செலவுக்கு எடுப்பதற்காக 7வது நாளாக ஏடிஎம்களிலும் மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக 100 ரூபாய் நோட்டுகளே வங்கிகளில் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 8 நாட்களாக ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு 100 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் இருந்து வழங்கி தற்போது 100 ரூபாய் நோட்டுகளே இல்லாத ஒரு நிலைதான் ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று ரிசர்வ் வங்கியிலும் 100 ரூபாய் நோட்டுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஏனென்றால் 2000 ரூபாய் நோட்டுகள், புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே மக்களுக்கு வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக தங்களது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்று மக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். காசு மாற்ற போனால் 100 ரூபாய் நோட்டும் இல்லையா, 10 ரூபாய் நோட்டும் இல்லையா, 20 ரூபாய் நோட்டும் இல்லையா. நாங்கள் பொதுமக்கள் வேறு, நாங்கள்லாம் கூலி, அந்நியான கூலி. எங்களுக்கு 200 ஒரு நாளைக்கு கூலி. இந்த 200 ரூபாவை நாங்கள் சேர்த்து வச்சு தான் இங்கே எடுத்துகிட்டு வரோம். அந்த 200 ரூபாய்க்கு சில்லற இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? பணக்காரன் இன்னைக்கு ஹோட்டலுக்கு போவான், 2000 கொடுத்து மாற்றுவான். நாங்கள் இல்லாதவங்க எங்கே போய் மாற்றுறது? அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இன்னும் அதாவது பெரும்பான்மையான ஏடிஎம்கள் இன்னும் இயங்கவில்லை. அதன் காரணமாகவும் மக்கள் பணம் எடுப்பதற்கு கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தற்போது வரை வங்கிகளில் பணம் செலுத்துவதும் மட்டுமே ஒரு நல்ல ஒரு செயலாக நடைபெற்று வருகிறது. ஆனால் பணம் மாற்றுவது என்பது தற்போது சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளது. ஏனென்றால் இந்த 100 ரூபாய் நோட்டு தட்டுப்பாடுகளால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்னும் அதிகமான 100 ரூபாய் நோட்டுகளும் 50 ரூபாய் நோட்டுகளும் வங்கிகளுக்கு வர வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை எழும்பூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் புவனேஸ்வரி. கோயம்புத்தூர் மதுக்கரை பகுதியில் மீண்டும் காட்டு யானைகள் நுழைந்ததால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இதனிடையே காட்டு யானை தாக்கியதில் அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் படுகாயமடைந்தார். கோவை மதுக்கரை சாலை அருகே உள்ள சுகுணாபுரத்தை அடுத்த காந்திநகர் காலனியில் நேற்று நள்ளிரவு 5 காட்டு யானைகள் நுழைந்தன. சுமார் 2 மணி நேரம் வயல்வெளிகளை நாசப்படுத்திய நிலையில் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்தும் தீப்பந்தங்களை எரித்தும் யானைகளை காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். இதனிடையே காந்திநகர் காலனியை சேர்ந்த ஜாகிர் உசைன் என்பவரை யானை மிதித்ததில் அவர் படுகாயமடைந்தார். அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். திடீர்னு பார்த்தாங்க எல்லாம் ஒரு வந்து கத்திட்டுங்க, ஆனை வந்துருச்சுன்னு சொன்னால் யாரும் நம்பவே முடியலைங்க. அப்புறம் பார்த்தாங்க அந்த ஆனை அங்கே இங்கேயும் இது பண்ணி கத்து ஆரம்பிச்சிருச்சு. கத்துனோடனே ஊர் ஜனமே எல்லாம் பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுன்னு ஓடி போலீஸ்க்கு பாரஸ்ட்காரருக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து அப்புறம் வெடிங்க அங்கே முடிக்கிட்டு மறுபடியும் இங்கே ஏரியாவுக்குள்ளே திரும்பி வந்துருச்சு. ஏதோ அரசாங்கம் பார்த்துங்க, அதிகாரிக்கு பார்த்து ஏதோ எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். 5 யானை வந்துச்சு, 3 குட்டி யானை, 2 பெரிய யானை, தந்தத்தோடு வந்தது 5 யானை. எங்கிட்டு போக என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. நைட்டில் வரப்போய் சரியாக போச்சு. பகல் நேரத்தில் வந்து நாங்கள்லாம் வேலைக்கு போகிறவங்க, எல்லாருமே கூலி வேலைக்கு போகிறவங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஆளை இது பண்ணிடுச்சு, காலை 2ஐயும் மிதித்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கு. அது சீரியஸ் கண்டிஷன் தான் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஏதாவது செய்யணும். திருச்சியில் வங்கி கணக்கிலிருந்து பணத்தை எடுப்பதற்கு சிரமம் ஏற்படுவதால் நடமாடும் ஏடிஎம் மையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் பல பகுதிகளில் ஏடிஎம் மையங்கள் செயல்படுவதில்லை என்று மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே மக்கள் அதிகமாக கூடும் பகுதிகளில் நடமாடும் ஏடிஎம் சேவை மையங்களை அமைத்தால் மக்கள் பணம் எடுப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். அதுபோன்ற நடமாடும் ஏடிஎம் சேவைகளை பாரத ஸ்டேட் வங்கி மட்டுமே செய்து வருவதாகவும் மற்ற வங்கிகளும் அச்சேவைகளை அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கேயும் போனால் பணம் கிடைக்க மாட்டேங்குது, எங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல, இருக்கிற ஏடிஎம் காசு கூட எங்களால் எடுக்க முடியல. இந்த மாதிரி இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கிறதுலாம் நல்ல ஸ்கீம், நல்ல திட்டம். இதை நாங்கள் வரவேற்கிறோம். இங்கே இதில் எடுக்கிற பணம் 2500 ரூபா தான் மேக்ஸிமம்ன்றீங்க. ஆத்திர அவசரத்துக்கு இது பத்தாது. உண்மையிலேயே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். ஒரு 4000 அட்லீஸ்ட் ஒரு 3000 கூட ஆக்கலாம். இது திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஏடிஎம் வந்து ரொம்ப நாளாக பூட்டியே இருக்குது. இந்த ப்ராப்ளம் வந்ததுனால பேங்க்கோட உள்ள அட்டாச்மெண்ட் உள்ள ஏடிஎம் மட்டும்தான் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த கூட்ட நெரிச்சலை சமாளிக்க இங்கே மொபைல் அது வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எல்லா இடத்துக்கும் கொடுத்தா சௌகரியமாக இருக்கும், மக்களோட நெரிச்சலை குறைக்கலாம்.
திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் அனல் மின் நிலையத்தின் ஆயுள் காலம் முடிவடைந்ததால் மின் உற்பத்தி நிரந்தரமாக நிறுத்தப்படுவதாக மின் வாரியம் அறிவித்துள்ளது. எண்ணூர் அனல் மின் நிலையம் கடந்த 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு தமிழகத்தில் முதல் அதிக மின் உற்பத்தி திறன் கொண்ட அனல் மின் நிலையமாக விளங்கியது. முறையான பராமரிப்பு இல்லாததால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 3 அலகுகளில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. எஞ்சியுள்ள 2 அலகுகளில் 90 மெகாவாட் மின் உற்பத்தி மட்டுமே செய்யப்பட்டு வந்த நிலையில் எஞ்சியிருந்த கடைசி அலகில் 30 மெகாவாட்டாக மின் உற்பத்தி குறைந்தது. அனல் மின் நிலையத்தின் ஆயுள் காலமான 30 ஆண்டுகளையும் கடந்து கூடுதலாக 15 ஆண்டுகளுக்கு செயல்பட்டு வந்தது. இந்த அனல் மின் நிலையத்தில் நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் மின் உற்பத்தி நிரந்தரமாக நிறுத்தப்படுவதாக மின் வாரியம் அறிவித்துள்ளது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் புலிகள் உள்ளிட்ட வன விலங்குகளை கணக்கெடுக்கும் பணி நேற்று தொடங்கியது. தமிழகத்தில் உள்ள 4 புலிகள் காப்பகங்களில் முதுமலை புலிகள் காப்பகமும் ஒன்று. புலிகளை கணக்கெடுக்கும் பணிகள் 6 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி நேற்று தொடங்கிய கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 21ஆம் தேதி மாலை வரை நடைபெற உள்ளன. இந்த பணியில் வேட்டை தடுப்பு காவலர், கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் அடங்கிய 36 குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியை அடுத்த குற்றால அருவியில் குளிக்க தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை பெய்ததால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க நேற்று மாலை தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் நீர்வரத்து குறைந்ததால் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை இன்று காலை 6 மணிக்கு நீக்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். 7 வருஷமாக சபரிமலைக்கு போயிட்டு வர்றோம். நேற்று நைட்டு குற்றாலம் வந்தோம், தடை பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் தடை இல்லைன்னு சொன்னாங்க. குளிச்சுட்டு இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோங்க சாமி. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் மண்டல கால பூஜை தொடங்கிய நிலையில் வழிபாடு மற்றும் பிரசாத கவுண்டர்களில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வாங்கப்படாததால் பக்தர்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கேரள மாநிலத்தில் புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜைக்காக பக்தர்கள் கார்த்திகை முதல் நாளில் மாலை அணிந்து 41 நாட்கள் விரதமிருந்து ஐயப்பனை தரிசிக்க செல்வது வழக்கம். இந்த ஆண்டு மண்டல கால பூஜைக்காக 15ஆம் தேதி மாலை நடை திறக்கப்பட்டு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நம்பூதிரிகள் மண்டல கால பூஜையை தொடங்கி வைத்தார். இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகள் பிரச்சினை சபரிமலையிலும் எதிரொலித்தது. அடையாள அட்டையுடன் வரும் பக்தர்கள் சன்னிதானத்தில் உள்ள வங்கி கிளைகளில் 4500 ரூபாய் பணத்தை மாற்றிக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டதால் பக்தர்கள் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர். ஆனால் வழிபாடு மற்றும் பிரசாத கவுண்டர்களில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வாங்கப்படாததால் பக்தர்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மோசூல் நகரில் முக்கிய இடங்கள் மீட்பு. ஈராக் உள்துறை அமைச்சகம் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கென்யாவில் கிளர்ச்சியாளர் குழுக்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் குவியல் குவியலாக போட்டு எரிக்கப்பட்டன. கென்யாவின் அரசுக்கு எதிராக பல்வேறு கிளர்ச்சியாளர்கள் குழுக்கள் சண்டையிட்டு வருகின்றன. இவர்களை ஒடுக்க அந்நாட்டு பாதுகாப்பு படை தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது. இதனிடையே கிளர்ச்சியாளர் குழுக்கள் உடனான சண்டையின் பொழுது பறிமுதல் செய்யப்பட்ட நவீன ரக துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களை அழிக்க முடிவு செய்யப்பட்டது. இதன்படி தலைநகர் நைரோபியில் உள்ள காங் மலைப்பகுதியில் இவை குவியல் குவியலாக போடப்பட்டு எரியூட்டப்பட்டன. 5250 ஆயுதங்கள் எரித்து அழிக்கப்பட்டதாக அந்நாட்டு பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
மோசூல் நகரின் கிழக்கு பகுதியில் முக்கிய இடங்களை ஐஎஸ் தீவிரவாதிகளிடமிருந்து மீட்டுள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈராக்கின் இரண்டாவது பெரிய நகரமான மோசூல் நகரத்தை ஐஎஸ் தீவிரவாதிகளிடமிருந்து மீட்பதற்காக ராணுவம் தொடர்ந்து சண்டையிட்டு வருகின்றனர். இந்த தாக்குதலின் பொழுது அந்நகரை விட்டு சுமார் 50,000க்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் அரசு படைகள் மீட்பு நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. மோசூல் நகரின் 3 திசைகள் வழியாக ஈராக் படைகள் முன்னேறி வருகின்றன. இந்நிலையில் மோசூல் நகருக்கு கிழக்கில் 47 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தல் அஃபார் நகரை ராணுவம் கைப்பற்றியுள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மோசூல் நகருக்கு தெற்கு பகுதியில் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திக்ரிஸ் ஆற்றங்கரையில் நிம்ரூட் என்ற இடத்தில் உள்ள பழமையான மாளிகையை தீவிரவாதிகள் குண்டு வைத்து தகர்த்துள்ளனர். இந்த தாக்குதலில் மாளிகையை அலங்கரித்து வந்த பறக்கும் குதிரை, சுவர் ஓவியங்கள், புராதன சின்னங்கள் முற்றிலும் அழிந்துவிட்டதாக இதனை கண்ட ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங் செய்து வரும் இந்திய அணி சற்று முன் வரை 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 87 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நடைபெற்ற முதல் போட்டி சமனில் முடிவடைந்தது. இந்நிலையில் 2வது டெஸ்ட் போட்டி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள OS ராஜசேகர ரெட்டி திடலில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் விராட் கோலி பேட்டிங்கை தேர்வு செய்தார். சற்று முன் வரை இந்திய அணி 2 விக்கெட் இழப்புக்கு 87 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. முரளி விஜய் 20 ரன்களுடனும் லோகேஷ் ராகுல் ரன் ஏதுமின்றியும் ஆட்டமிழந்தனர். ISL கால்பந்து போட்டியில் கோவாவில் நேற்று நடைபெற்ற மும்பை மற்றும் கோவா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமனில் முடிவடைந்தது. மும்பை மற்றும் கோவா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் கோவாவில் நேற்று நடைபெற்றது. ஆட்டம் தொடங்கியது முதலே இரு அணி வீரர்களும் கோல் அடிக்க முயன்ற அனைத்து வாய்ப்புகளும் வீணாகின. ஆட்டம் முடிவு வரை இரு அணிகளும் கோல் எதுவும் அடிக்காமல் முடிவுக்கு வந்தது. ஆட்டம் சமனில் முடிவடைந்ததை அடுத்து மும்பை அணி 16 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 2வது இடம் வகிக்கிறது. கோவா அணி 11 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 7வது இடம் வகிக்கிறது. இனிவரும் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் மட்டுமே கோவா அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற முடியும். இந்தியன் சூப்பர் லீக் போட்டியில் கொல்கத்தாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணிகளுக்கிடையே போட்டி நடைபெற உள்ளது. கொல்கத்தா சால்ட் லேக் திடலில் இன்று இரவு 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாளை முதல் வங்கிகளில் 2000 மட்டுமே மாற்றித் தரப்படும். சக்தி காந்ததாஸ் அறிவிப்பு. மதிப்பிழந்த ரூபாய் நோட்டு விவகாரம் மாநிலங்களவையில் தொடரும் விவாதம். மதிப்பிழந்த நோட்டுகளை மாற்ற வருவோருக்கு அடையாள மை ரிசர்வ் வங்கியில் தொடங்கியது. ஜல்லிக்கட்டை நடத்த நிகழ் நாடாளுமன்ற கூட்டத்திலேயே சட்டம் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். 4 தொகுதி சட்டப்பேரவை தேர்தல் இன்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.